கடந்த சில நாட்களாகவே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா சமூக வலைதளம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ரஃபாங்கிறது பலஸ்தீன் நாட்டுல கஸாக்கு சவுத் சைட், அதாவது தெற்கு பக்கமா அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் ரஃபா. இஸ்ரேல் அரசாங்கம் கஸா முழுவதும் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் கடைசியா ஹமாஸ் வீரர்கள் ரஃபால இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்ததுன்னு சொல்லி எந்த ஒரு பகுதி பாதுகாப்பான பகுதின்னு இஸ்ரேலால சொல்லப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் அந்த நம்பிக்கையில அங்கு ஒன்று சேர்ந்தார்களோ, ரஃபா பகுதியில ஒரு இரவுல ஈவிரக்கம் இல்லாத இஸ்ரேல் அரசாங்கம் அந்த அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரே இரவுல 45 பேர் பலியாக்கப்பட்டிருக்கிறாங்க. தலையே இல்லாத பிஞ்சு குழந்தை, பெற்றோர்களை இழந்த அப்பாவி குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி, இரவில் அருகில் உறங்கியவர்களின் சாம்பல் தான் அவர்களின் விடியலாக இருந்தது. இதனால தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபாவின் மீது அனைவரின் பார்வையாக இருக்கு. இதனை பற்றிய முழு விவரங்களை அடுத்த வீடியோக்களிலே பார்ப்போம்.